ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருங்கைக்காயில் இருக்கிற விதைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த முருங்கை விதைகள் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, நல்ல முத்தின முருங்கைக்காயில் தான் எடுக்க முடியும். பிஞ்சு காயிலிருந்து நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா, அந்த முருங்கை விதைகள் எடுக்க முடியாது. அதனால் நீங்கள் நல்ல முத்தின காய் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வெயிலில் காய வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மரத்திலே காஞ்ச முருங்கைக்காயை நம்ம இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா முருங்கைக்காய் வாங்குறப்பவே நம்ம முத்தலாக இருந்துச்சு அப்படின்னா அதை தூரப்படாமல் இந்த மாதிரி நல்லா காய வச்சு பாருங்கள். காய வச்சுட்டு அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா முருங்கை விதைகள் கிடச்சிரும். இப்போ முருங்கை மரத்தில் இருந்து நம்ம பறித்து வச்சுருக்குது இது எல்லாமே பாதி காஞ்சிட்டு மீதி காயலை. இதை ஒரு 2-3 நாள் நல்லா வெயிலில் போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா சீக்கிரமே காஞ்சிடும். நம்ம நல்லா திருக்கும்போது நல்லா உடையணும். அந்த மாதிரி உடஞ்சிச்சு அப்படின்னா பருப்பு எல்லாம் நல்லா காஞ்சிட்டுன்னு அர்த்தம். அப்படி இல்லை, இப்போ நான் முறுக்கிறப்ப அது உடையலை, அதனால் இந்த விதைகளை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திரும்பியும் நான் விதைகளை மட்டும் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா சூரிய வெளிச்சத்தில் நல்லா காய வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பருப்பு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த விதைகள் பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. ஒரு காயில் எப்படியும் ஒரு 10-12 விதைகள் கிடைக்கும். இந்த மாதிரி விதைகள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உடச்சி எடுத்துக்கலாம். இந்த முருங்கை விதைகள் யார் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுதேன். இது ப்ரெக்னென்சி லேடிஸும் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த 2 பேரும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா சாப்பிடக்கூடாது. முருங்கை கீரை, முருங்கைக்காய் இது 2ஐயும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இரும்பு சத்து தேவைப்படுற டயத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சூப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் சாப்பிடலாம், முருங்கை கீரைகள் சாப்பிடலாம். ஆனால் முருங்கை விதைகள் மட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. மீதி எல்லாருமே தாராளமாக எடுத்துக்கக்கூடியது. முருங்கை விதைகள் சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா இரத்த சோகை, அதாவது ரொம்ப அனிமிக்காக இருக்கிறாங்க அப்படின்னீங்கன்னா இரத்த சோகை வராமல் தடுக்கக்கூடியது இந்த முருங்கை விதை. அடுத்து மூட்டு வலி, இதே ஆரோக்கியத்துக்கு ரொம்ப அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரும பிரச்சனைக்கு என்ன செய்யுது அப்படின்னா நல்ல முகப்பொழிவு, சருமத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த முருங்கை விதைகள். அடுத்து ஆஸ்துமா பிரச்சனைக்கு இந்த முருங்கை விதை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்துமா பேஷண்ட் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த முருங்கை விதைகளை நம்ம அடிக்கடி எடுத்துக்கலாம். எந்த விதைகள் எந்த விதமான பொருள் எடுத்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம தானாக எடுக்கக்கூடாது. இந்த முருங்கை விதைகள் ஒரு நாளைக்கு 1லிருந்து 4 வரைக்கும் தான் சாப்பிடணும். அதுக்கு அதிகமாக நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா சாப்பிடக்கூடாது. முருங்கை விதை டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கசப்பு கலந்து அதே மாதிரி கொஞ்சம் துவர்ப்பாகவும் கொஞ்சமாக புளிப்பு இருக்கும். இந்த கொஞ்சம் இனிப்பு, அதாவது இந்த 4 சுவையும் கலந்து தான் இருக்கும். நீங்கள் இப்போ நெல்லிக்காய் சாப்பிட்றப்ப நமக்கு ஒரு புளிப்பு சுவை இருக்குது. அந்த நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு தண்ணி குடித்தோம் அப்படின்னா அது ஒரு இனிப்பு கலந்த சுவை இருக்கும். அதே மாதிரி தான் இந்த முருங்கை விதைகளும் கொஞ்சம் கசப்பு கலந்த இனிப்பு, கொஞ்சம் புளிப்பு, இந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம முருங்கை விதைகளை சாப்பிட்டுட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா தண்ணி குடித்தோம் அப்படின்னா அந்த தண்ணி குடித்ததுக்கப்புறமா அதோடய டேஸ்ட் லெவல் நல்லா சூப்பராகவே மாறிடும். கொஞ்சம் இனிப்பு கலந்த டேஸ்ட் மாறிடும். நீங்கள் சாப்பிடவே இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கை விதைகளை நம்ம வறுத்து சாப்பிடலாம், இல்லைன்னா பச்சையாக இந்த மாதிரி இதிலேருந்து உடச்சி எடுத்து சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஊற வச்சுனாலும் சாப்பிடலாம். குவான்டிட்டி அதிகமாக எடுக்கக்கூடாது. ரொம்ப அதிகமாக எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னா வயிற்றுப்போக்கு, வயிறு சம்மந்தமான பிரச்சனை அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். அதனால் அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 1 இல்லை 4, 1லிருந்து 4 விதைகள் மட்டும்தான் எடுக்கணும். நம்ம நைட்டு ஒரு 2 விதைகள் எடுத்து சாப்பிடலாம். தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 விதைகள் எடுத்து நல்லா மென்று சாப்பிட்டுட்டு தண்ணி கட்டாயமாக குடிக்கணும். வெறும் விதைகளை மட்டும் சாப்பிட்டுட்டு விட்டுறக்கூடாது. இந்த விதைகளை எடுத்து நல்லா மென்று சாப்பிட்டுட்டு தண்ணி கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக கொடுக்கணும். இந்த மாதிரி தண்ணி நல்லா குடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த விதைகள் நல்லா நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா கரைஞ்சி அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், இந்த ஒரு விதையில் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா உடச்சேன். இந்த ஸ்கின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு இந்த பிளாக் கலரில் இருக்கல இதையும் இந்த ஓடையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எடுக்கணும். சிலர் முருங்கை பொடியெல்லாம் ரெடி பண்ணுதாங்க. அதாவது முருங்கை விதையிலேருந்து பொடி ரெடி பண்ணுறவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா இந்த முருங்கை விதைகளை அப்படியே வறுத்து நம்ம பொடியாக அரைச்சிருந்தாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. இது உள்ளுக்கு இந்த மாதிரி பருப்பு இருக்கும் வெள்ளை கலரில். இந்த பருப்பு மட்டும்தான் நம்ம எடுக்கணும். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஒரு பாட்டிலில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த முருங்கை விதைகள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரு நாளைக்கு 1லிருந்து 4 கண்டிப்பாக மறக்காமல் அந்தளவு மட்டும் சாப்பிடுங்க. அதிகமாக எடுக்கக்கூடாது. இந்த விதைகள் மேலே ஒரு ஸ்கின் இருக்கும், அதாவது ஒரு தொலி இருக்கும். அதை நம்ம உரிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அப்படியே சாப்பிடலாம். எப்படி வேர்க்கடலை மேலே நமக்கு ஒரு ஸ்கின் இருக்கோ நம்ம பச்சை வேர்க்கடலை நம்ம அப்படியே சாப்பிட்றோம். அதே மாதிரி தான் இது பச்சையாக இருக்குது, அதனால் நம்ம அப்படியே சாப்பிடலாம். இல்லைன்னா நீங்கள் வறுத்துனாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். மொத்தமாக இருக்கிற முருங்கை விதைகளை நல்லா பேனில் எண்ணெய் சேர்க்காமல் வறுத்துட்டு அதை அப்படியே ஒரு பாட்டிலில் இல்லை ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும். நான் கத்தியை வச்சு உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சேன். இந்த மாதிரி விதைகள் எடுக்கலாம் அப்படின்ட்டு. நான் கத்தியை வச்சு கட் பண்ணாலே எனக்கு ஒரு
ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் ஆயிடுச்சு. அதனால் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, அடுத்து வந்து இது வந்து இப்படியே உட்காந்து உரிச்சிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால கல் வச்சு உடச்சி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக உடைச்சேன். இப்போ பாருங்கள் இந்த விதைகள் எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ முருங்கை விதைகள் பாதி கத்தி வச்சு எடுத்தாச்சு. இப்போ மீதி எல்லாத்தையுமே இந்த மாதிரி உடச்சி எடுத்துடலாம். ஆனால் உடைக்கிறப்ப உள்ளே இருக்க பருப்பு உடையக்கூடாது. இந்த மாதிரி உடைக்கதா இருந்தால் நீங்கள் நல்லா சன்லைட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உடைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து விதைகள் மட்டும்தான் நமக்கு வரும். வெளியில் இருக்க ஓடு எல்லாமே சீக்கிரம் உடஞ்சிடும். பாருங்கள் இது ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு வந்து கத்தி வச்சு எடுத்தேன். அதுக்கப்புறம் சரி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணேன். இதுதான் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் அவ்வளோ முருங்கை விதைகளையும் நான் எடுத்துட்டேன். இந்த மாதிரி நல்லா பிரேக் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற விதைகள் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக ஸ்டோர் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா பிரேக் பண்ணிக்கோங்க. இந்த முருங்கை விதைகள் சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சர்க்கரை நோய் வராமல் தடுக்கக்கூடியது தான் இந்த முருங்கை விதைகள். அப்புறம் நரம்பு தளர்ச்சி இருக்குது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு இந்த முருங்கை விதைகள் வந்து நரம்பு தளர்ச்சியை குணப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. தூக்கத்தை வந்து அதிகரிக்குது, அதாவது நல்ல தூக்கம் வர்றதுக்கும் இந்த முருங்கை விதைகளை பயன்படுத்துகிறாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அதிக அளவில் இருக்குது. பிளட் சுகர் லெவலை வந்து என்ன செய்யுது அப்படின்னா கம்மி பண்ணக்கூடியது, கொலஸ்ட்ராலையும் கம்மி பண்ணக்கூடியது, செரிமானத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறமா நம்மளுக்கு லிவர் கிட்னி எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தக்கூடியதாகவும் இது என்ன செய்யுது அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டீடாக்ஸாகவும் இதை யூஸ் பண்ணுறாங்க. நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றதுக்கும் இது என்ன செய்யுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த முருங்கை விதைகள். இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் இருக்குது அப்படிங்கிறனால நம்ம உடம்புக்கும் நம்ம எலும்புகளுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. விதைகள் எல்லாமே எடுத்தாச்சு. இந்த தொலியை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா செடிகளுக்கு உரமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தொலியை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா தூர போடாமல் செடிகளுக்கு உரமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முருங்கை விதை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி பார்த்துருக்கோம். அதோட பெனிஃபிட்ஸும் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே அள்ளியாச்சு. இந்த முருங்கை விதைகளை வெளியிலே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ரிட்ஜ் உள்ளே தான் வைக்கணும் அப்படிங்கல. நீங்கள் வறுக்காமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற முருங்கை விதைகளை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம வெளியிலே ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணாலும் கெட்டு போகாது. கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். 1 மாதம் 2 மாதம் எவ்வளோ நாள் ஆனாலும் என்ன செய்யாது அப்படின்னா கெட்டு போகாது. அப்படி இல்லை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க வெளியிலே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. முருங்கை மரம், முருங்கைக்கீரை எல்லாத்துலேயுமே விட்டமின்ஸ் அதிக அளவில் இருக்குது. அதாவது விட்டமின் ஏ, சி, கே, விட்டமின் பி, மினரல்ஸ் இருக்குது, அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம், அப்புறம் குட் சோர்ஸ் ஆஃப் ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, அமினோ ஆசிட் இருக்குது. இது எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னா இந்த முருங்கைக்கீரை, முருங்கை விதைகள், முருங்கைக்காய் சம்மந்தப்பட்டது எல்லா விதத்துலேயுமே இருக்குது. இதை யூஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முத்தின முருங்கைக்காயை தூரப்படாமல் இந்த மாதிரி விதைகளை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.